bloody sweet. Hello everyone, and welcome to Navaje. So இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா நேக்கெட் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே இந்த படம் வந்துட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன். ஸோ இட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு, ஸ்டில் அவைலபிளா இருக்கு. ஸோ யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ ஒரு டார்க் காமெடி ஃபிலிம், அதுவும் இல்லாமல் டைம் லூப், லவ் ஸ்டோரிலாம் கலந்து அந்த மாதிரி மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேக்கெட் இந்த படம் வந்துட்டு மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. டைம் இருக்கும், செம்ம எங்கேஜிங்கா இருக்கு. லைக் வந்துட்டு லவ் ஸ்டோரி, ஓவரால் லவ் ஸ்டோரி. ஸோ எத்தனை பேருக்கு மாநாடு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு? அது வந்துட்டு ஒரு மாதிரி சைஃபை த்ரில்லரா போயிருந்துச்சா? இது வந்துட்டு சைஃபை கிடையாது, பட் லவ் அண்ட் காமெடி, டார்க் காமெடி. ஓகேவா? அது ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு ஒயிட் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட மூவி பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு மெர்லான் வேன்ஸ் நடிச்சிருந்தால. ஸோ இந்த படத்துலையும் அவர் தான் வந்துட்டு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட தான் செம்ம ஃபன்னே, சரிங்களா? ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு அவரும் எனக்கு வந்து ரெஜினா ஹால்னு சொல்லிட்டு மேகன் ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு லைக் வந்துட்டு ஹஸ்பண்டா ஒய்ஃபா வந்துட்டு ஆக போறவங்க, மேரேஜ் பண்ணிக்க போறவங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாரும் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. லைக் வந்துட்டு மெயினா இல்லை சப்போர்ட்டிங் ரோல் வந்துட்டு அவங்க கொடுத்த ரோலை அழகாக பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து 2017 வெளியான ஒரு டார்க் காமெடி மூவி. ஓகேவா? வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன். எஸ், இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 30 minutes ஒரு படம், சரிங்களா? ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொல்ல மாதிரி இது வந்துட்டு ஒரு டைம் லூப் சம்மந்தப்பட்ட ஒரு படம், சரிங்களா? ஸோ ஸ்டாரி என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ராப், சரிங்களா? நம்ம மெர்லன் வேன்ஸ் இருக்கால, ராப் ஆண்டர்சன் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. ஸோ ராப் வந்துட்டு ஆக்சுவலி வந்து அடுத்த நாள் அவரோட வெட்டிங், சரிங்களா? வெட்டிங் அப்போ வெட்டிங்கோட மார்னிங்ல வந்துட்டு அவர் ஏந்திரிக்கும் போது நேக்கட்டா சட்டை உடம்புல ஒரு விட்டு துணி கூட இல்லாம ஒரு லிஃப்ட்ல வந்து மாட்டிக்கிறாரு, சரிங்களா? அவர் ஏன் வந்தனும் கூட தெரியாம இருக்காரு, சரிங்களா? அங்கிருந்து ஒரு மணி நேரம் தான் வந்துட்டு அவருக்கு டைம் இருக்கு, சரிங்களா? அவர் அங்கிருந்து போயிட்டு அவர் வெட்டிங்கு போறக்கட்டியும் 1 மணி நேரம் தான் கேப் இருக்கு. அதுக்குள்ள வந்து அவர் வெட்டிங்கு போயிடணும், சரிங்களா? அதுக்குள்ள வந்து அந்த பெல்லோ இருக்கும். பெல்ல அடிச்சா திரும்ப ரீஸ்டார்ட் ஆயிரும் டைம். ஓகேவா? ஸோ எதனால ரீஸ்டார்ட் ஆகுது, ஏன் அப்படி நடக்குது, அதை வந்துட்டு கடைசியா வச்சிருப்பாங்க. நான் நினைச்சேன் சைஃபை அந்த மாதிரி கொண்டுட்டு போவாங்க, அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பட் கிடையாது. அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளேஷனே பெருசா அவங்க கொடுக்கல, சரிங்களா? இது ஏன் இந்த டைம் லூப் நடந்துச்சு, சரிங்களா? அந்த மாதிரி கொடுக்கல. லைக் வந்து நம்மகிட்ட விட்டுட்டாங்க, சரிங்களா? நம்மகிட்ட விட்டுட்டாங்க. இதுல வந்துட்டு நான் பார்த்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா சொல்றேன். இது வந்துட்டு பக்கா லவ் ஸ்டோரி. ஓகேவா? லவ் ஸ்டோரி கண்டிப்பா சொல்லலாம். லவ் ஸ்டோரிய லைக் வந்து நம்மளுக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் கிவ் அப் பண்ணாம நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். அது வந்துட்டு சொல்ற விஷயமா நான் பாக்குறேன். அது ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. முடிஞ்சளவுக்கு எவ்வளவு காமெடியா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காங்க. வந்த சீன்ஸ் எல்லாமே செம்ம காமெடியா இருந்துச்சு, சரிங்களா? அவர் வந்துட்டு எலிவேட்டர்ல அந்த லிஃப்ட்ல இருந்து மாட்டி வெளியாறப்போ ஃபர்ஸ்ட் டைம் வெளியாறப்போ லைக் வந்து வெக்கப்பட்டுட்டே வெளியாவாரு. துணி இல்லையே, ஏதாச்சும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 100 times மேல வந்துட்டு அந்த டைம் லூப்லயே மாட்டிக்கிட்டு இருந்து நீங்க அந்த டைம்ல போக நீங்க பாத்தீங்கன்னா கடைசி கட்ட வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 30 minutes பாத்தீங்கன்னா அந்த எலிவேட்டர் அந்த சீன் வரப்பெல்லாம் மறுபடியும் டைம் ரீஸ்டார்ட் ஆகுதுல, அப்ப வரப்பெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் 30 minutes சொல்றேன், மறைக்காம தான் வருவாரு. லைக் வந்து எப்படி சொல்றது, அந்த அதே பழகி போயிடும் நேக்கட்டா பார்த்து. ஓகேவா? ஸோ அதுக்கு காரணம் அவரோட எக்ஸ்ன்னு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க, சரிங்களா? அவன் ஏமாத்திட்டான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த டைம் லூப்புக்கு காரணம் கிடையாது, சரிங்களா? ஸோ அந்த டைம் லூப்புக்கு காரணம் வந்துட்டு எப்படி சொல்றது, யாரு அந்த அவர் இப்படி மாட்ட வச்சா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் வந்துட்டு அவர் செல்ஃபை என்னோட லைஃப்னு ரியலைஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த டைம் லூப் வந்துட்டு தொடர்ந்து நடந்துக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் லைக் வந்து இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இந்த டைம் லூப்க்கு எக்ஸாக்டான காரணம் என்ன, பேக் ஸ்டோரி என்னன்னு அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மாநாடு படத்துல பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து உட்கார வச்சு ப்ராப்பரா ஒன்று சொல்லியிருப்பாங்களே. லைக் வந்து டைம் லூப் ஏன் நடக்குதுன்னா பழைய காலத்து அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி ஒன்று கட் போகும்ல, ரைட்டா? அந்த அனிமேஷன்ல தான் போகல. அது ஒரு மாதிரி என்ன சொல்லுது, சயின்டிஃபிக்கா ஒரு மாதிரி சைஃபையா எடுத்துட்டு போனாங்க, லைக்கா, ரைட்டா? ஸோ அதே நம்மளுக்கு புரியல தான், பட் சைஃபையா ஒன்று எடுத்துட்டு போனாங்க. பட் வந்து இந்த படத்துல வந்து இந்த சைஃபை மெட்டீரியல் அதெல்லாம் இல்லை. டைம் லூப்பு திரும்ப ஒருத்த வந்து அந்த டைம் ஆரம்பிச்ச டைம்லயே வந்துட்டு ஒரே டைமுக்கு மறுபடியும் வரான், சரிங்களா?
ஸோ அவனுக்கு வெட்டிங் நடந்துச்சா இல்லையா, இதுதான் கான்செப்டா இருக்கு. சரிங்களா, மற்றபடி ரொம்ப சேஃப் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த சேஃப் ப்ளே ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதுல எவ்வளவு வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹியூமரா கொடுக்க ட்ரை பண்ணுவோம், ஹியூமரா கொடுக்க ட்ரை பண்ணுவோம். கடைசியில கொஞ்சமா அந்த லைஃப் ரியலைசேஷன் பத்தி வந்துட்டு கொஞ்சம் சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லைக் வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும், நம்ம தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி லைக் வந்துட்டு அவனுக்கு வந்து அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என்ன வேணா பண்ணலான்னு இருக்கான். பட் வந்து அவங்க அப்பாவுக்கு அவனை பிடிக்காது. சரிங்க, ஏன்னா வந்துட்டு அவனுக்கு எந்த ஒரு கோலும் இல்லாம இருக்கான். லைக் வந்து எதுவும் பெரிய வேலையில இல்லாம இருக்கான். லைக் அவனுக்கு ஒரு லைஃப் கோல்ன்றது இல்லை. சரிங்களா, இவன் தான் அவங்க அப்பா செம்ம பணக்கார, ஒரு பெரிய பிசினஸ் மேன். சரிங்களா, இவன் வரும் வந்துட்டு சப்ஸ்டிடியூட் டீச்சர். சரிங்களா, பட் இவன் கடைசியில் வந்துட்டு இவனுக்கு ஒரு எப்படி சொல்றது, லக் அடிச்ச மாதிரி ஃபுல் டைம் டீச்சர் அவன் ஆயிடுவான். சரிங்களா, அது ஒய்ஃப்க்கு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். ரொம்ப நல்லா இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டைம் லூப் வந்துட்டு லைக் வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் வந்து போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். இவன் என்ன திரும்ப அந்த மாதிரி போய்கிட்டு வரான். ஏன்னா வந்துட்டு மாநாடு பணம் பார்த்துட்டு வந்துட்டு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க, ஏன்னா எத்தனை வாட்டி தாண்டா சிம்பு வந்துட்டு இதுல இருந்து எந்திரிச்சிட்டே இருப்பாரு ஃபிளைட்ல இருந்தே, இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அந்த மாதிரின்ட்டு சில பேருக்கு அந்த கான்செப்ட் போர் அடிச்சிடும். லைக் வந்து அந்த என்ன திருப்பி வரானு. பட் நான் பாக்குறப்ப வந்துட்டு இது வந்து எனக்கு போரே அடிக்கல, எனக்கு எங்கேஜிங்கா இருந்துச்சு. திரும்ப வந்துக்கிட்டு ஏன்னா வந்து எடுத்த காட்சிகளும் அவன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஒருத்த வருவான், இந்த யார் வந்துட்டு நம்ம மேகனோட நம்ம ராப்போட ஹீரோயினோட எக்ஸா ஒருத்தன் வருவான். அவனோட சூட் இருக்குல்ல, அதாவது இந்த கோட் சூட் இருக்குல்ல, அவங்க இருந்து வாங்கணும். சரிங்களா, ஸோ ராப் என்ன பண்ணுவார்னா அவங்ககிட்ட சண்டை போட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. சரி, சண்டை போட்டு வாங்கினா லைக் வந்து அவன் சீக்கிரம் பஞ்ச் பண்ணிடுவான். லைக் வந்து அவன் பஞ்ச் பண்ணிடுவான். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து டைம் லூப்ல வரப்போ சேம் திங்கை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பண்ணி அவன் எப்படி அடிக்க வரான்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு டைம் லூப்லயும் வந்து கட்டிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு நிறைய வாட்டி டைம் லூப் பண்ணிட்டாரு. ஸோ இன்னொரு வாட்டி வரப்போ அவனோட மூவ்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சண்டை போடுவாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி சண்டை போடுறப்போ நல்லா இருந்துச்சு. கடைசியில நானே நினைச்சேன் இது பசங்க இப்படி பண்ணியிருக்காம அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அவரும் பண்ணாரு. என்னன்னா அந்த ஒரு ஆம்புலன்ஸ்ல வருவாரு. ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு மைக் ஊசின்னு சொல்லிட்டு போடுவாங்க. சரிங்களா, ஏன்னா அவர் வேணும்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாரு. ஏன்னா வந்து சீக்கிரமா வந்துட்டு அவரோட அந்த வெட்டிங் ஹால் அந்த சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவசரமா போறதுக்கு ஆம்புலன்ஸ் தானே. ஸோ வேணும்னு வந்துட்டு ஒரு காடி முன்னுக்கு நின்று ரோட்ல நின்று வந்துட்டு அடிப்பட்டு ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு போவாரு. ஸோ அந்த சிம்பிளா என்ன பண்ணிட்டான்னா ஆம்புலன்ஸ்ல அந்த மைக் ஊசி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு அவன்கிட்ட எதுக்கு சண்டை போடணும், நேரம் போய் அவனுக்கு அந்த மைக் ஊசி போட்டா மைக் விழுந்துட்டான். சிம்பிளா முடிஞ்சிருச்சு. சரிங்களா, பட் அதுவும் எனக்கு தோண ஆரம்பிச்சு, அதுக்கா இவ்வளவு இந்த ஒரு ஊசியை குத்துக்கிட்டு இவ்வளவு வாட்டி டைம் லூப் பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு வந்து தோணுச்சு. பட் வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகலையே, ஒரே டைம்ல தானே சுத்திக்கு இருக்கேன், அப்போ வேஸ்ட் இல்லையே அப்படிதான் தோணுச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அது வந்துட்டு லைக் வந்து போர் அடிக்கல, லைக் வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அந்த டைம் வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. லைக் வந்து நம்ம பண்ண விஷயத்த பண்ணது பதிலா வந்த டைம்ல என்ன கத்துக்கிறோம், அந்த போன டைம்ல வந்துட்டு டைம் லூப்ல அவர் பஞ்ச் பண்ற அவன் விதத்தை வந்துட்டு கத்துக்கிட்டாரு. சரிங்களா, அவன் எப்படி பஞ்ச் பண்ண வரான் அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் பஞ்ச் பண்ற சண்டை போடுறதுக்கு ஏத்த மாதிரி அவர் அந்த பஞ்ச்ல இருந்து விலகி அதுக்கு ஏத்த மாதிரி சண்டை போடுவாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகேவா, ஸோ வந்துட்டு அப்புறம் ஒன்னொன்னு சீன் எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. அந்த ஓஃப் படிக்கணும்ல, ஓஃப்னா வந்துட்டு அந்த சர்ச் இந்த கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன், அது போல லவ் பண்றது, அந்த அதுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ரைட்டா, இந்த கிறிஸ்டியனுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு படிப்பாங்க. இப்போ வந்துட்டு நான் இவ்வளவு லவ் பண்றேன், அதுக்குன்னு ஒரு கவிதை மாதிரி ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதுக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஞாபகம் இல்லை. சரிங்களா, ஸோ அங்கே போயிட்டு வந்து ஒவ்வொரு டைம் லூப் போறப்போ வந்துட்டு திக்கிக்கிட்டே இருப்பாரு, ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த ஒன்னொன்று லூப்ல என்ன பண்ணுவார்னா வேற ஒரு வெட்டிங்க்கு போய் அவன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு எழுதிக்கிருப்பாரு, நோட் எடுப்பாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளைகிட்டே சொல்லுவாரு, நீங்க வந்துட்டு வேணும்னா வந்துட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறீங்களா, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடுறீங்களா, நேரம் கடைசிக்கு போயிடுறீங்களா, ஏன்னா வந்துட்டு இவ்வளவுதான் நீ வந்துட்டு அந்த பொண்ணோட பாடி பார்ட்டை தான் நீ பேசிக்க இருக்க, அந்த பொண்ணு வேற ரொம்ப பிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லு. ஏன்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே வந்துட்டு கொஞ்சம் ஃபேட்டா தான் இருப்பாங்க, அந்த கல்யாண பொண்ணு. சரிங்க, வேற ஒரு வெட்டிங்ல சொல்றேன், அந்த கல்யாண பொண்ணு பிக்கா தான் இருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு கலாச்சி விட்டுருவாரு. லைக் வந்து நீ இவ்வளவு அந்த பொண்ணோட பாடி பார்ட் பத்தி தான் பேசுற, அந்த பொண்ணு வர பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவாரா. ஸோ மாப்பிள்ள எல்லாமே காண்டாயிருவாருங்க. ஓகேவா, ஸோ அது ஒரு செம்ம ஃபன்னா இருக்கும் உண்மையிலே. சரிங்களா, ஸோ இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் விட்டுட்டு கடைசியில வந்துட்டு
அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு மனசுல என்ன தோணுதோ அது ஓப்பனா சொல்லுவாரு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். லைக் வந்து எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாம எதுவுமே எழுதி வச்சுக்காம வந்துட்டு அவருக்கு என்ன தோணுதோ வந்துட்டு அவரோட பொண்ணு கிட்ட, அதாவது மேகன் கிட்ட வந்து சொல்லுவார். அந்த கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி சொல்லுவாரு. ஸோ ஒன்னொன்னா எல்லாம் சால்வ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க அவங்க அந்த பொண்ணோட அப்பா கிட்ட, அவரோட ஃபாதர் இன் லா கிட்டே வந்துட்டு தனியா பேசுவாரு. எனக்கு புரியுது, எனக்கு நான் எப்படி அவங்க அப்பாவுக்கு என்ன கன்சென்ட்னா வந்துட்டு ஒரு வரி பண்றாருன்னு எடுத்துக்கிட்டா, என் பொண்ணு நல்லா வளர்த்தேன், வசதியா வளர்த்தேன், ஓகேவா? இவன் வரும் வந்துட்டு எந்த ஒரு கோலும் இல்லாம இருக்கான், எப்படி என் பொண்ணை வச்சு பார்த்துப்பான், அந்த ஒரு அந்த அந்த ஒரு கவலை இருக்கு அவங்க அப்பாவுக்கு. ஸோ அதனால இவன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஓகேவா? ராப் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதை பத்தியே பேசுவான். சரிங்களா? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் வந்து ஒரு விஷயம் கம்யூனிகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி 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 இந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த படம் முழுக்க வந்துட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அவுட் அண்ட் அவுட் செம்ம ஃபன்னா தான் இருக்கும். சரிங்க? உண்மையில செம்ம ஃபன்னா இருக்கும், செம்ம ஃபன்னா தான் இருக்கும். நம்ம மெர்லினோட பெர்ஃபார்மன்ஸுங்க, சரிங்களா? நேக்கெட்டா அது அவர் உண்மையிலேயே நேக்கெட்டா இருந்தாரா, லைக் வந்து மறைச்சிட்டு தான் வருவாரு. அது செம்ம ஃபன்னா இருந்துச்சு. சரிங்களா? இல்லாட்டி அவர் பாக்ஸர் ஏதாவது அந்த மாதிரி போட்டிருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸும் வச்சிருப்பாங்க, கேமரா மூவ் பண்ண வச்சிருப்பாங்க. அந்த சில டிரான்சாக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. கட்டு போயிட்டு வரும், கட் போகாது, டிரான்சாக்ஷன் ஆகும். சரிங்களா? லைக் வந்துட்டு ஒரு ஒரு ஹோட்டல் ரூம்ல போவாரு, கதவை திறப்பாரு, டைம் லூப் ஆக போகுது, கதவை திறந்து அப்படியே அந்த லிஃப்ட்ல படுத்திருக்கிற மாதிரி வந்துட்டு உளுந்துருவாரு. அப்ப கட் பண்ண லிஃப்ட்ல இருப்பாரு. அந்த ஒரு டிரான்சாக்ஷன் வந்துட்டு லைக் 2 வாட்டி எடுத்திருப்பாங்க ஆப்வியஸ்லி. பட் வந்து இன்னமும் நம்மளுக்கு வந்து ஒன் ஷாட்ல கன்வே பண்ண மாதிரி இருக்கு. லைக் வந்து ஒரு அந்த ஹோட்டல் ரூம் கதவு திறந்து போவாரு, உழுவுற மாதிரி பண்ணுவாரு, உளுந்துருவாரு, கண்ணை திறந்தா லிஃப்ட்டுக்குள்ள இருப்பாரு. அது வந்துட்டு நீங்க அந்த படத்துல பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ ஓவராலா இட்ஸ் அ லவ் ஸ்டோரி. சரிங்களா? லவ் ஸ்டோரி. லைக் வந்து எல்லாமே நம்ம பார்க்குற விதத்துல, நம்ம நம்புற விதத்துல இருக்குன்னு வந்துட்டு சொல்ற ஒரு பாசிட்டிவான லவ் ஸ்டோரி கண்டிப்பா சொல்லுவேன். அதுவும் வந்துட்டு எக்கச்சக்கமா ஒரு காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு உருவாக்கின ஒரு கம்ப்ளீட் ஒரு லவ் ஸ்டோரி கண்டிப்பா சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் இதுல நிறைய டார்க் ஹியூமர்லாம் இருக்குங்க. ஸோ ஃபேமிலி கூட பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு உங்க ஃபேமிலி வந்துட்டு செம்ம ஸ்போர்ட்டிங்கா இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பா ஃபேமிலி கூட உட்காந்து செம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செம்ம ஃபன்னான ஃபிலிம்ங்க. சரிங்களா? மேர்லினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. ஓகேவா? அடுத்த கெவின் ஹார்ட், ஓகேவா? செம்மையா இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? அவன் மேனரிசம், பேசுற விதம் நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மறக்காம வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ எடுக்கிறதுக்குள்ள செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ எத்தனை பேருக்கு இந்த படம் பார்த்துருக்கீங்க? சரிங்களா? இந்த படம் நேக்கெட் பார்த்துருக்கீங்க? ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கல சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்லி எவ்வளோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட். தேங்க்யூ. ஐம் நவீன். டேக் கேர். பாய்.